ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய நஷ்டாத்மானோ அல்பபுத்தய பிரபவந்தி உக்ரகர்மான க்ஷயாய ஜகதோ சுபாக. நாளைக்கு அதோட சொல்லிட்டு ஏதாம் திருஷ்டிம் அவஷ்டப்ய நஷ்டாத்மானோ அல்பபுத்தய பிரபவந்தி உக்ரகர்மான க்ஷயாய ஜகதோ அசுபாக. ஏதாம் திருஷ்டி, ஏதாம்னா சொல்லப்பட்டதான இப்படிப்பட்டதான திருஷ்டின்னா ஞானத்தை, இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை. எப்படிப்பட்ட கண்ணோட்டம்? இவர்கள் பிரவൃத்தின்னு சொல்லக்கூடிய நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய, பிரவൃத்தியாவது அபியுதய பல சாதனங்கள், நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய மோட்ச சாதனமான பக்தி பிரன்யாசாதிகள். இவைகள் எதையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் அறிவதற்குரியதான சௌச்சமோ ஆச்சாரமோ சத்தியமோ எதுவும் இவர்களுக்கு கிடையாது. யார் ஆசுர பிரகிருதிகள் அவர்கள் இந்த ஜெகத்தெல்லாம் அசத்தியம், அசத்தியம்னா அப்ரஹ்மாத்மகம், பிரம்ம சரீரம் அல்லாதது, பிரம்மத்துக்கு காரியம் பிரம்மத்தினால் உண்டாக்கப்படாததான பிரம்மத்துக்கு சரீரம் அல்லாததான அசத்தியம் அப்பிரதிஷ்டே ஜெகதாகு அனீஸ்வரம். ஒரு நியந்தா யாரும் இல்லாமல் தானே நியத்தினால இயற்கையா நடக்கிற உலகம் என்று சொல்லுவார்கள். இந்த லோகத்துல உண்டாகிற வஸ்துக்கள் எல்லாம் பிரம்மன் தான் காரணமா இருக்கணும் எதுவும் இல்லை. உண்டாகிற சர்வபூத்தங்களும் அந்தந்த யோகியை சேர்ந்ததான ஸ்ரீ புருஷனுடைய சம்யோகத்தாலும் உண்டாகிறது. இப்படி உண்டாகாத பூத்தம் எதுவும் காணப்படவில்லை. இவ்வளவு சுலபமாக அந்தந்த ஜாதியை சேர்ந்த ஸ்ரீ புருஷன் உள்ளீடான காமரூபமான சம்யோகத்தினாலேயே சர்வம் ஏற்படும் போது எதுக்காக பிரம்மத்துக்கு காரணப்படும் நம்ம கல்விக்கணும். இதெல்லாம் யாருடைய வாதம்? ஆசுரப்படுத்திய வாதம். ஏதாம் திருஷ்டி அவசப்தி. இப்படிப்பட்ட கண்ணோட்டங்களை எல்லாம், இப்படிப்பட்டதான பார்வையெல்லாம் நல்லா அவசப்தியன திருடமாக பற்றி கொண்டு ஏதாம் திருஷ்டி அவசப்திய, அவசப்தியன அவலம்பிய, அவலம்பனம் ஆலம்பனம் அவலம்பனம் அப்படின்னா உன்னை பற்றி கொள்வது. ஆலம்பனத்தை புரஸ்தம் சீலனம். ஆலம்பனம் அப்படின்னாக்க ஒரு வஸ்துவை திருடமா பற்றி கொள்வது. அதான் ஆலம்பனம் அவலம்பனம் அவஷ்டம்பம் அப்படின்னாலும் அவஷ்டம்னாலும் அதான். அவர்கள் ஏதாம் திருஷ்டி அவஷ்டம் கீழே 3 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டதான சாஸ்திரத்துக்கு சர்வ பிரகாரத்தான விருத்தமான நாஸ்திகமான திருஷ்டி இருக்கு. அதை அவஷ்டபிய திருடமாக பற்றி கொண்டு ஏதாம் திருஷ்டி அவஷ்டபிய நஷ்டாத்மானா, அதாவது அதிர்ஷ்ட தேகாத்திரி ஆத்மானா. நஷ்டாத்மான ஆத்மா, ஆத்மாவானது நாசத்தை அடைந்த ஆத்மா உடையவர்கள். நஷ்டம்னா நாசகத்தம்னா நாசமடைந்த வஸ்துக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்றது. நஷ்ட ஆத்மா, ஆத்மாவை ஆத்மா நாசமடையத்தக்கவர்களா? சாமி, ஆத்மாதான் நிச்சயமாச்சே, அதுக்கு எப்படி நாசம் ஏற்படும்? யாரானாலும் எப்படிப்பட்டவரானாலும் ஆத்மாவுக்கு விநாசம் கிடையாது. ஆத்மா நிச்சயம். உற்பத்தி விநாசங்கள் இல்லாத வஸ்து ஆத்மானா அந்த ஆத்மாவை எப்படி நாசமடைந்ததாக நஷ்டாத்மான எப்படி சொல்ல முடியும்? நஷ்டங்கிற சப்தத்துக்கு அது விநாசத்தை அடைஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. நக அப்படிங்கிற தாது நக அதர்கனே அப்படின்னு தாது. நகமா போட்டு நகம் போட்டு அப்படி வஸ்து இல்லை இல்லை அப்படி அழிஞ்சு போயிட்டு அதர்கனேன்னு தாது. ராஜ்யா பிரம்மா வனே வாசா நஷ்டா சீதா விஜோஹத ஈதிரீயம் மம அனட்சி நிர்தகேரது பாவகம். கிருஷ்ணதானது பெருமான் சொல்லுவோம். பெருமான் தான் பட்ட துக்கங்கள்லாம் சொல்ற. முதல்ல ராஜ்யா பிரம்மா விஸ்வாசம் குலக்கரணத்தில் அடைய வேண்டியதான ராஜ்யத்தை இழந்து ராஜ்யா பிரம்மா. சரி, ராஜ்யம் தான் கொஞ்சம் அது வேணும், அங்கே சுகமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா அது உள்ள வனே வாசா காட்டு போன்று சொல்லிவிட்டான்.
ராஜ்யா கிரந்தா வனே வாசா. சரி, காட்டுல இருக்கு ராஜ்யத்தை எழுந்து காட்டுல இருக்கிற இடத்துல ஏதோ 14 வருஷமும் ஏதோ அந்த ஏதோ மட்டி போட்டு காத்து நிம்மதியா இருந்து போலாமான்னு பார்த்தா அங்க வந்த இடத்துல நட்டா சீதா நட்டாங்க. சீதா இல்ல இல்ல அழிஞ்சு நாசம் நட்டானா நசி அத சீதா இல்ல அசா எங்க போனாலும் தெரியல, காண முடியாதவர்களாக நட்டா சீதா விஜோ ஹதா. விஜன் யாரு? விஜன் ஜட்டாயு மகாராஜா பெரிய உடையார், அவரும் பண்ண ஈதிருஷி மம அலட்சுமி, என்னுடைய அலட்சுமி. அலட்சுமி லட்சுமிக்கு எதிர்பார்க்க என்னுடைய துர்பாகியம் இப்படிப்பட்டது. இந்த துர்பாகியம் என்ன பண்ண வந்தது? எல்லா வசூலையும் கொளுத்தி அழிக்கிற அக்னி இருக்குங்களா, அக்னியே கொளுத்தி அழித்து குடித்து என்னுடைய துர்பாகியம். ஈதிருஷியம் மம அலட்சுமி நிர்தகேதபி பாவகம். பாவகம் எதுக்காக சொல்றோம்? நட்டா சீதா. சீதா நட்டான சீதையானவள் காணாமல் காண முடியாதவர்களாக. அதே அப்புறம் இங்க நட்டா ஆத்மானே தேகத்தை காட்டு வேறுபட்டதான பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை காணாதவன் ஆச்சு. இவனுடைய ஆத்மா இவனுக்கு காணா பொருளாச்சு. இவனால ஒரு காலத்தையும் தேகத்தை காட்டு வேறுபட்டதான ஆத்மாவை காட்டி இருக்க முடியாதுன்னு நட்டாத்மா. சம்சயாத்மா நினைச்சு அங்கே சொல்லிட்டு வேலை ஆத்மாவை கேட்டு அதன் மூலமா பகவான் சாட்சாத் எடுத்து உள்ள புருஷார்த்தத்தை வந்து பெற முடியாதவனாக ஆக புத்தினாக சம்சயாத்மா நினைச்சு. அதாவது கர்மயோகத்தை அனுப்பிக்காதபடி நித்திய நினைக்கு கர்மாக்களே விட்டு இருக்கிறவனுடைய வெற்றி சொல்லப்படுது. கடைசியில ஒன்றிலையும் தெரிந்து ஏற்படாமல் சம்சயாத்மாவாக சம்சயவனாக சத்தினம் நட்ட அதர்கனே தார்த்த முடியாது. நட்டாத்மா தேகாதிரிக்த அதிருஷ்ட தேகாதிரிக்த ஆத்மான இல்லையா? தேகாதிரிக்த ஆத்மா ஏன ந திருஷ்டம் அதிருஷ்ட தேகாதிரிக்த ஆத்மா. அதுக்கு பகுஜனம் அதிருஷ்ட தேகாதிரிக்த ஆத்மான. தேகாதிரிக்த ஆத்மா ஏன ந திருஷ்டம் அதிருஷ்ட தேகாதிரி. தேகத்தை காலம் அதிருஷ்டமான ஆத்மாவை காணாதவன். தேகாதிரிக்தமான ஆத்மா எவனால் காணப்பட முடியவில்லையோ அவன் அதிருஷ்ட தேகாதிரிக்த ஆத்மா. அதுக்கு பகுவசனம் அதிருஷ்ட தேகாதிரிக்த ஆத்மான. தங்களுடையதான தேகாதிரிக்தமான தேகத்தை காத்து வேறுபட்டதான ஆத்மஸ்வரூபத்தை ஒருவொன்றும் காண இயலாதவர்கள் யாரே? இந்த ஆசுரப்படுகிறது. அதுக்கு காரணம் இவர்களுடைய கண்ணோட்டம். இந்த ஜெகத்தை பத்தியும் ஈஸ்வரனை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் இவருடைய கண்ணோட்டம். ஏதாம் திருஷ்டி அவஷ்டம்ய நட்டாத்மானா அல்ப புத்தையா. அல்ப புத்தையா அவருடைய புத்தி அல்பமான சொல்ல. புத்தி எல்லாரும் என்ன சொல்றோம்? இவருடைய புத்தி அல்ப விஷயா புத்தி. புத்தியில என்ன தப்பே இல்லை, விஷயத்துல என்ன தப்பு. இப்ப அல்ப பேசுறது புத்தியானது நல்ல சதாச்சாரியுடையதான கட்டாட்ச உபதேசங்கள் ஏற்பட்டதுன்னா அது மகத் புத்தி ஆயிடும். ஒரே புத்தி தான். அந்த புத்தி முன்னால் அல்ப விஷயா புத்தி. அல்ப புத்தினா ரொம்ப குறைஞ்ச புத்தி உள்ளவன் அல்பமான புத்தி உள்ளவன் அர்த்தம் இல்லை. அல்ப புத்தினா அல்ப விஷயா புத்தி எத்தா அல்ப புத்தி எல்லாமே பகுதி. அல்ப விஷயா புத்தி எத்தா அல்ப புத்தி. அல்ப புத்தி பகுதி இல்லை. அல்ப விஷயா புத்தி மத்தியமப்பட்ட லோகம்.
சாகப்பிரியா பார்த்தம் பார்த்திவாக மாதிரி அல்ப விஷயா புத்தி, அல்ப புத்தி. மத்தியம பத லோக சமாசம் சாகபார்த்திவா இதான் மகாபாகியத்தை, இதான் மத்தியம பத லோக சமாசத்துக்கு இதான் நிஷாந்தம். மகாபாகிய நிஷாந்தம் சாகபார்த்திவாக, சாகபார்த்திவாக சாகப்பிரியாக பார்த்திவாக, பார்த்திவாக சாகப்பிரியா பார்த்திவாக. அது மாதிரி இங்க அல்ப புத்தியா அல்ப விஷயா புத்தி. அதாவது ஜடாதிபதி நியாயபூதே தேகே ஞாத்திருத்வேன தேக வத்திரிக்த ஆத்மா உபலப்யते इति विवेक अकुशलाः. विवेक अकुशलाः कुशलाः न समर्थाः, अकुशलाः न असमर्थाः, विवेक असमर्थाः. தேகாதிரிக்தமான ஆத்மாவை உபலப்தி விஷயமாக்கிக் கொள்வதற்கு அதற்கான விவேகம், அதுக்கான சாமர்த்தியம் அற்றவர். கடாதிகளை போல ஞேயபூதமா இருக்கிற தேகத்திலே ஞேயமான வஸ்துக்கு ஞாபகம் வராது. ஞானத்துக்கு விஷயம், கேவல ஞானத்துக்கு விஷயபூதமான ஞானத்தால பிரகாசிக்கப்பட்டு அறியப்படுகிறதான ஜடாதி பதார்த்தங்களை போல இருக்கிற தேகம் ஜட பதார்த்தம். இந்த ஜட பதார்த்தமான தேகத்துல ஞாபகமான ஆத்மா என்று தேகாதிரிகமான ஆத்மாவை தேகமாக புத்தி பண்ணக்கூடியதான, அதாவது ஜட பதார்த்தமான தேகத்தையும் ஸ்வயம் பிரகாசமான பிரத்யக் பதார்த்தமான ஆத்மாவையும் விவேகித்து அறிவதற்குரியதான சாமர்த்தியம் அற்றவர்கள். அவர்கள் தான் அல்ப புத்தையா. இதை இந்த ரட்டாத்மான அல்ப புத்தி இதெல்லாம் எதனால வந்து ஏழாம் திருஷ்டி அவட்டம். இவர்கள் ஏற்கனவே கொண்டிருக்கிறதான ஆத்ம விஷயமான ஜெகத் விஷயமான ஈஸ்வர விஷயமான அஞ்ஞானம். ஏதாம் திருஷ்டி அவட்டம்ய நட்டாத்மானோ அல்ப புத்தையா பிரபவந்தி உக்ர கர்மானக. உக்ர கர்மானக பவந்தி அப்படின்னு அர்த்தம். தன்னை காட்டு மற்றவர்களை சிந்திக்கிறதையே தன் தொழிலாகப்பட்டவர். அத்தியுக்ர பூரி கர்மானக ஏபி நிஷ்டத்தை தீர்த்தேஷு தீர்த்தசாரம் சதவகதா. அந்த ஸ்ரீமத் பாகவத மகாத்மியத்துல கலியுகத்துல ஒன்றுமே பிரயோஜனம். நாங்க தீர்த்தங்கள்ல போய் கங்கை முதலாம் தீர்த்தங்கள்ல போய் அந்த தீர்த்தமாடி பாகங்களை போய்க்கிறாங்க, அதுவும் முடியாது. அத்தியுக்ர பூரி கர்மானக தேவி கிருஷ்ணன் தீர்த்தேது தீர்த்தசாரத்தை தோங்கட்டா அப்படின்னு ஒவ்வொன்றா திரவியங்களுக்கு இது கிடையாது. எல்லாத்துடைய சாரமும் போய் எல்லா அசாரமும். அதனால பகவான் மீதான நாமசங்கீர்த்தனமே கதி அப்படின்னு சொல்ற இடத்துல உக்ர கர்மானோ அசலாக ஹிம்சிப்பதையே காரியமாகப்பட்டது உக்ர கர்மான. யாரு? இந்த ஆசுர பிரதிநிதிகள். ஏன்னா இவர்களுக்கு பாபம் புண்ணியங்கிறதெல்லாம் இவர்களுக்கு அசுத்தாதி ஆத்ம குணங்களும் கிடையாது. அதனால உக்ர கர்மான அப்படின்னா அசலாக ஹிம்சிப்பதே சர்வேஷாம் புத்தகா. சர்வேஷாம் அர்த்தம் நல்லவர் கெட்டவங்கிற வாசியர இந்த லோகத்தை எல்லாரையுமே ஹிம்சிக்கக்கூடிய உக்ர கர்மான சர்வேஷாம் புத்தகா. ஜகதா கயாய அசுபாக பிரபவன். ஜகதோ ஜகதா கயாய ஜகத்துடைய க்ஷயம்னு அர்த்தம். ஜகத்தானது படிப்படியாக க்ஷயத்தை அடைவதற்கு. க்ஷயத்தை அடைவதுன்னா அதாவது குறைவது. ஜகத்துல உள்ள அபிவிருத்திக்கு விருத்திக்கு எதிர்ப்பதான் க்ஷயம். 10 கோடி ரூபாய் இருந்தா அதுல இருந்து க்ஷயம் ஒரு 1 கோடி ரூபாய் போட்டி இருக்கு. அதுல இருந்து க்ஷயம் ஒரு 10 லட்சம் ரூபாய் உடையதானா அதுல இருந்து க்ஷயம் ஒரு கடைசியில நம்ம இதான் க்ஷயம்னா ஒரு வஸ்துவானது
இங்க படிப்படியா குறைஞ்சதே போகும். ஜெகதா க்ஷயாய ஏதே இவர்கள் பிரபவன். யாரு? இந்த ஆசுர பிரகிருதிகள் இல்லையா? ஆசுர அசுபாகா. அசுபாகான்னு சாஸ்திரத்தை விசுவாசம் பண்றவர்கள், யதா சாஸ்திரம் இல்ல ஈஸ்வரன் அங்கீகரிக்காத அசுபர்களாக இருக்கக்கூடிய ஆசுர பிரகிருதி. இவர்கள் ஏன் சாஸ்திரத்தை விசுவசிக்க மாட்டார்கள் அப்படின்னு கேட்டா, இவர்கள் சாஸ்திரத்தை அனுவர்த்திக்கான சாஸ்திரத்தை அசுரங்கள் பண்றதுக்கு காரணமே சாஸ்திரம் ஈஸ்வரனுடைய ஆட்சி என்பது. ஈஸ்வரன் மேல உள்ள துவேஷத்தினால, அவனுடைய ஆட்சி என்கிற காரணத்தாலே சாஸ்திரத்தை மீறி நடந்து, அதனால ஒரு காலம் சம்சாரத்தை விட்டு விடுபடுவதற்கு தகுதியற்றதாக அசுபர்கள். அந்த அசுபர்களான ஆசுர தொகுதிகள் ஏதாம் திருஷ்டி மகட்டவிய கீழ் 3 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டதாக அந்த ஆசுரமான திருஷ்டியை கண்ணோட்டத்தை உடையவர்களாக அதையே பொதுவாக பற்றி கொண்டு தேகத்தை காட்ட அதிருப்தமான ஆத்மாவை ஒருபோதும் காணாதவர்களாக, தேகத்தை காட்டு வேறுபட்ட ஆத்மாவை கேவல கடாதிகளை போல ஏயமா இருக்கிற ஜனமாக இருக்கக்கூடிய தேகத்தை ஆத்ம புத்தி பண்ணக்கூடியவர்களாக, கிடைத்த எல்லாரையும் ஹிம்சிக்கக்கூடியது ஆசுர புரிதிகள் சர்வேகம் தங்கள் வட்டத்துள்ளாரை சமச்சீரையாக கழிந்துண்ணும் செங்கடத்தால் அசுரத்து தீங்கிழைக்கும் திருமாறை மண்கள் கரைகொள்ள பாடி இந்த பரப்பும் குறித்து உழலாதார் மண்கள் உலகிலிருந்து கர்ப்பிணை மோதம் அழைத்தே. தங்கள் வட்டத்துள்ளாரை சமச்சிறையா கழிந்தும் இவர்கள் ஆசுரப்பட்டு ஹிம்சிப்பது என்ன காரணத்தை ஹிம்சிப்பது? ஹிம்சிக்கா ஏதாவது காரணம் இல்லையா என்ன கேட்டா, இவர்கள் தாங்கள் வாழும் லோகத்தில் இவர்கள் வாழ்வதே காரணமாக இல்லை. தங்களை வட்டத்துள்ளார் என்று ஹேதுவிற்கு இவர்களை சமச்சிறையாக தடித்து முன்பர் இவர்கள் ஹிம்சித்து வாயில் போட்டு எதுக்காக ஹிம்சிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா, நான் இருக்கிறது நீ மூணாவது 5ஆம் திருவாய் 3-5-2 கண்களவிட்டுள்ளாரை நொய்மாம் பூமொழி பொய்கை உடலை சிறைப்பட்டு நின்ற கைமாவுக்கு செய்த கால்களில் போர் வண்ணம் கண்ணன் பிரம்மானை சொல்லிப்பாடி எழுந்து பறந்தும் உள்ளாதார் அம்மாள் கருமின் சொல்லியேன் கண்களவட்டத்துள்ளீரே கண்களவட்டத்துள்ளாரை சமக்கிரையாய் கடிந்துண்ணும் பெண்களுக்கு திங்களை பெருமானை கண்கள் தரவுள்ள பாடி முன்மாம்பூக்குடி போயிருந்தார். மூணாம் 5ஆம் திருவாரூர் இருக்கார். மொய்மாம்பூங்குடி போய் 2வது பாசுரம் தங்களை வந்துள்ளாரை சமச்சிறையாய் கடிந்தும் ஏகதேசம் ஆசிப்பது. அதாவது சாமி இவர்கள் அசாவை ஹிம்சித்து யோசிச்சிருக்கிறவர்கள். இப்ப இவர்கள் அவர்களை இருந்துக்க முடியாது. அவர்கள் பண்ண அபராதம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, இவரோட ஏகதேசம் ஆசிப்போம். இவர்கள் வசிக்கிற தேசத்தையே அவர்கள் வசித்து தர்த்தன போதும். அதனால்தான் இந்த சர்வேசாம் விஷயவாசமே பத்தா ரசிக்கிறதுக்கு அவருடைய ஹேத்து வச்சிருந்தாங்க. தாங்கள் விஷயவாசமே பத்தா அழிக்கிறதுக்கு இவர்களுடைய ஹேத்து. அதான் ஈஸ்வரன் சர்வேசாம் ரட்சகம்னா இவர்கள் சர்வேசாம் ஹிம்சகர்கள். ஏதாம் திருஷ்டி அவஸ்தம்பிய நஷ்டாத்மானோ அல்ப புத்திர உக்ரகர்மான சர்வேஷாம் ஹிம்சகாக ஜகதா க்ஷயாய ஏதே அசுபாக பிரபவன். அசுபாக ஆசுரப்பட்டு
சுபாகனாக்க தெய்வம். ஏதாம் திருஷ்டி மமஸ்தபிய அவலம்பிய நஷ்டாத்மான அதிர்ஷ்ட தேகாதிரிக்த ஆத்மான அல்ப புத்தய ஜகாதிபதி ஞேயபூதே தேகே ஞாத்திருத்வேன தேகம் வத்திரிக்த ஆத்ம உபலபியதே இது திவ்யேகாசு அசுதலாக உக்ரகர்மான சர்வேஷா ஹிம்சகாக ஜகதா க்ஷயாய ஜகத்தினுடைய க்ஷயத்தின் பொருட்டு ஏதே பிரபுவதி. காமமாசித்து துஷ்பூரம் தம்பம் தம்மமான மதான்விதாக மோகான் கிரகீத்வா அசத்கிராஹானி பிரவர்த்தந்தே அசுச்சிவிருதாக. காமமாசித்து துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகான் கிரகீத்வா அசத்கிராஹான் பிரவர்த்தந்தே அசுச்சிவிருதாக. துஷ்பூரம் காமமாசித்ய துஷ்பூரம் காமமாசித்ய அப்படின்னாக்க துஷ்பூரம் அப்படின்னாக்க பூர்த்தி பண்ண முடியாததான், ஒரு பொழுதும் கிடைக்க கூட கிடைக்க மாட்டாததான பதார்த்தங்கள் அல்லது எவ்வளவு கிடைத்தாலும் பூர்த்தி அடையாது. காமானலம் துரலபம் அப்படின்னு பிரகாஷ் சொல்ற மாதிரி இந்த காமங்கிறது இருக்கு இல்லையா, விஷயங்கள் உள்ள பற்று ஆசை, அது விஷயம் எவ்வளவு கிடைக்காலும் அதை கொண்டு மேலும் மேலும் வளருமே வைங்க, அதனால பூர்ணமாக ஆகாது. சூறா குடி பூத்து எதனால் அகந்திருப்பார் ஆழ்வார் சூறா குடின்னு சாதிக்கிறாரு. இதுதான் இந்த காமம், சூறா குடி. லோகத்துல விஷயானுபவத்தினால விஷயங்கள் உள்ள அனுபவத்தை அடைச்சிடலாம் நினைச்சால் அது ஒரு காலம் முடியாது. துஷ்பிராப விஷயம் காமமாக, துஷ்பிராப விஷயம் என்னத்தோம் ஒரு காலம் அடைய முடியாது, அதாவது ஒரு காலம் பூர்த்தி அடையாததான காமம், துஷ்பிராபமான விஷயத்தை கொண்டதான காமம். அந்த காமம் ஆசித்திய விஷயா மோகாது அஜானாது அசத்கிரகான் அந்நிய கிரகீத பரிகிரகான் கிரகீத்வா அசுச்சி விரதாக அசாஸ்திர விகித விரதயுக்தாக தம்மமான மதான்விதாக பிரவர்த்தனை. இந்த ஆசுர பகுதிகள் அதாவது சுற்றாத்த விஷயம் காமமாசித்திய அப்படின்னாக்க தன்னுடைய தகுதிக்கு தான் அடையக்கூடியதான வஸ்துவில இச்சை இருக்கிற விஷயத்தை இச்சை அது சுற்றாப்பமான இல்லையா காமம். அப்படி இல்லாம துஷ்பிராபமான விஷயத்தை கொண்ட காமத்தை அடைந்து எது இயலாதோ இல்லையா அதை நாங்கள் தர வேண்டும் என்று லோகத்துல எனக்கு மரணமே உண்டாகக்கூடாது அப்படின்னா அது துஷ்பிராப விஷயம். ராவணனும் அப்படிதான் கேட்டான், இரண்டினும் அப்படிதான் கேட்டான் இல்லையா. ஐயோ அப்படி கிடையாதுப்பா, அதனால இல்லையா நீ வேண்டாங்க அவன் மனுஷர்களால தன் விஷயமா சொல்ல முடியாது அப்படி சொல்லிட்டு எனக்கு மனுஷர்களை தவிர வேற யாரும் மரணம் ஏற்படுவாரு இரண்டினும் கேட்டான். எனக்கு மரணமே உண்டாகக்கூடாதுன்னு கிடையாதுப்பா, அதனால ஏதாவது சொன்னா பிரபோ உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த பூதத்தினாலையும் எனக்கு மரணம் உண்டாகக்கூடாது. நான் தற்பகே துரானத்தம் நான் எப்பாத பிலாகி வைத்து வீட்டு வெளியிலையோ உள்ளேயோ இந்த காலம் பகல்லையோ ராத்திரிலையோ உன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட எந்த பூதத்தினாலையும் எந்த ஆயுதத்தினாலும் எனக்கு மரணம் உண்டாகக்கூடாதுன்னு கேட்டான். பெருமாள் எல்லாத்தையும் அழகா போட்டு இது ஒண்ணுமே இந்த வரத்துல சிக்காதபடி ஒரு விதமாகும்
அதனால இவர்கள்லாம் என்ன இந்த ஆசுர பிரபுகள்லாம் எதுக்கு ஆசைப்படுபவர்கள் அப்படின்னு கேட்டா துஷ்பிராபமான துஷ்பூரமான காமம் ஆசிரியம். ஒரு காலம் நடக்காததானே, ஒரு காலம் இயலாததானே, அப்படிப்பட்ட காமங்களை அப்படிப்பட்ட ஆசைகளை கொண்டு அந்த ஆசைகளை கொண்டது மட்டும்தான் சிசாத இசையா அதை சாதிப்பதற்கு சிசாத இஷா அப்படின்னா சாதிக்கும் இச்சா சிசாத இஷா ஞாபகம் இச்சா ஜிக்யாசா இருக்கு. அதாவது சாதைக்கு இச்சா சிசாத இஷா அதை சாதிப்பதற்கு இசை. ஏற்கனவே கொண்டிருக்கிற ஆசையே துஷ்பிராபமான ஆசை. அந்த துஷ்பிராபமான ஆசை ஏதோ கற்பனை பண்ணி பார்த்துட்டு போனா சுகமா இருக்கு. நான் இந்தியாவுக்கு பிரமிஷ்டான மாதிரி கொஞ்ச நேரம் அப்படியே நினைச்சு கற்பனை எடுத்து போனா அதோ அந்த காலம் சுகம் அவங்களுக்கு அப்படி இல்லாமல் துஷ்ரூபம் காமம் ஆசிரியே தற்சிசாத இசையா அதை சாதிக்க வேண்டும். இசையோட கூட மோகாது அஜானாது அதகிராகானே அந்நியாய கிரகீத பரிகிரகான் முதல்ல இவர்கள் துஷ்பிராபமான காமங்களை கொண்டதே ஒரு தோஷம். அதுக்கு மேல அவைகளை எப்படியாவது சாதிக்க வேண்டும் உத்வேகம் ஏற்படுறது அது ஒரு தோஷம். அதுக்கப்புறம் ஞானத்தால பிரதிக்காம போகாது அஜானாத்துக்கு பிரவர்த்திக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா ஞானத்தால பிரவர்த்திக்கணும். இவர்கள் அஜானத்தால் பிரவர்த்தித்தவர்கள். அது மட்டும் இல்ல அசத்ராக இல்ல அசப்பரிகிரகங்களை பண்ணிப்போம். அநியாய கிரகீதமான பரிகிரகம். பரிகிரகம் என்னன்னா ஒரு வஸ்து ஒருவன் எவைகளை தன்னது வஸ்துகளோ அதுதான் அவனுடைய பரிகிரகம். யோகத்துல ஈடுபட்டு அஷ்டாங்க யோகத்தில் ஈடுபட்டான யம நியமாதிகள்ல அபரிகிரகம் அப்படின்னு அபரிகிரகமாவது எது அப்படின்னு கேட்டா எந்த ஒரு வஸ்துவுமே தன்னுடையது அப்படின்னு. நாளைக்கு அப்படின்னு ஒரு வஸ்துவ ஒரு 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 கைப்பிடி அரிசி இருக்கு நாளைக்கு அப்படின்னு வச்சாங்கன்னா அவனுக்கு பரிகிரகம் ஆயிடும். நாளைக்கு இருக்க போற மாதிரியும் நாளைக்கு இந்த அரிசி வந்த மாதிரியும் ஏற்பட்ட பரிகிரகம் ஆயிடும். அன்றாடம் உறுதி பண்ணணும். அந்த உறுதி பண்ணதான திரவியத்தை அப்படியே அன்னைக்கு பெருமாள் திருவாரத்துக்கு எவ்வளவு தேவையோ அவங்களுடைய அவரோட நிறுத்தணும். அதுக்கு மேல அடுத்த கிரகத்தை போட்டா கூட வாங்கிக்கூடாது. அதை கொண்டு வந்து அன்னைக்கு பெருமாளுக்கு பண்ணி ஏதோ 2 பாபத்தை ஏதாவது பிரசாதத்தை விட்டு தானும் தூக்கிச்சாச்சு தண்ணி அதோட முடிஞ்சிச்சு. அதோட பாத்திரத்தெல்லாம் போட்டு நாளைக்கு அடுத்த நாளைக்கு தெரியும் காரணம் நாளைக்கே வச்சுக்கிட்டாங்க. இதுதான் அபரிக்கிரகம். பரிக்கிரகமானது இந்த வஸ்து என்னுடைய உபயோகத்துக்கு என்று ஏதாவது ஒரு வஸ்துவை கிரகித்தானாக அது அவருடைய பரிக்கிரகம். வரேன் பரிகிரகம் பண்ணுவதே தப்பு. அதுல அசப்பரிகிரகம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க அநியாய கிரகித பரிகிரகம். ஏதோ அந்த வஸ்து சம்பாதிச்ச சுவாமி 10 ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருந்தாங்க அது அது பரிகிரகம் தான். ஆனா நியாய கிரகீதமான பரிகிரகம். ஆமா அநியாய கிரகீதம் அகராஜர் ஏமாற்றி பிடிக்கிறது இல்ல திருச்சது இதெல்லாம் இப்படிதான் இல்ல உள்ள பரிகிரகம் அநியாய கிரகீதமான பரிகிரகம். ஆனா அசப்பரிகிரகம் சுவாமி பரிகிரகம். இந்த மாதிரி பிரதிகிரகம். பிரதிகிரகம்னா தானம் கொடுத்தவங்க தானம் வாங்கிக்கிறது. பிரதிகிரகமே பண்ணக்கூடாது. பிரதிகிரகம் பண்ணுவதே தோஷம். சரி பிராமணன் என்ன பண்ணுவோம் ஏதோ ஒரு பிரதிகிரகம் பண்ணி குழைக்கணும் அப்படின்னு ஒரு பிரயோகத்துக்கு வச்சா அசப்பரிகிரகம் பிரதிகிரகம் பண்ணக்கூடாது. யாரு அநியாய கிரகீதமான தனத்தை கொடுக்குறானோ யாரு பிரதிபலனை எதிர்பார்த்து கொடுக்குறானோ அப்படிப்பட்ட மற்ற நாட்கள் அசப்பரிகிரகம். அது மாதிரி அசப்பரிகிரகம் என்ன சொல்லிட்டாங்க அநியாய மார்க்கத்தினால ஒரு வஸ்து சம்பாதிச்சு இந்த வஸ்து என்னுடையது என் உபயோகத்துக்கு வச்சுக்கிறதுக்கு அதான் அசப்பரிகிறது. அதான் அசத்ராக.
அதான் அந்நியாய கிருஷிதமான பரிகிரகத்தை உடையவர்களாக அசகிரகானே அது கிரகித்வா அசுச்சி விரதா. அசுச்சி விரதா ஆனதும் விரதத்துக்கு விரதமே சுச்சி. அது விரதத்துக்கு அசுச்சித்துவமானது என்னன்னு கேட்டா சாஸ்திரத்துல விகிதமா இருக்கிற விரதங்கள்லாம் சுச்சி. சாஸ்திரத்துல விகிதம் அல்லாத சாஸ்திரத்தை விதிக்கப்படாத விரதங்கள்லாம் அசுச்சி விரதங்கள். ஒரு விரதம் இருக்கிறது அப்படின்னாக்கா அந்த விரதத்துக்கு சாஸ்திரத்தை விகிதம் ஏகாதசாரிகள் சமண துவாரசாரிகள் இல்ல சதுர்தசி ராத்திரியாச்சு அஷ்டமியாச்சு இப்படிப்பட்டவைகள் எல்லாம் சுத்தி விரதம். சாஸ்திரத்தால விகிதமான சுத்த விரதம். அசுத்த விரதங்கள் அப்படின்னு என்னப்பா சாஸ்திரத்தால விதிக்கப்படாது இல்ல லௌகிக விகிதமான விரதம். அதனால அசாஸ்திரியமான விரதங்களுக்கு அசுத்தி விரதங்கள் பேர். அந்த விரதங்கள் சுத்த விரதங்கள் இல்லை. அசாஸ்திரிய விரதங்கள் இருக்குல்ல அந்த சாஸ்திர விகிதமான அசாஸ்திர விகிதமான விரதங்களை உடையவர்கள் அசுத்தி விரதா. இப்ப என்னன்னாச்சு இப்ப யாரு இந்த சென்டென்ஸ் சப்ஜெக்ட் யாரு அசுத்தி விரதா. சாஸ்திரத்தை அவிகிதமான விரதத்தை உடையவர்களான ஆசுர சக்திகள் அவர்கள் துஷ்பிராபமான ஒரு கால் அடைய முடியாததான விஷயங்களை தங்கள் அந்த விஷயமான தாமத்தை கொண்டு அதை சாதித்துக் கொள்வதற்கான இச்சையோடு கூட ஞானத்தாலும் விஷயங்களை சாதிக்கணும். இவர்கள் அஜ்ஞானத்தினால விஷய சாதனத்துக்கு பிரபுத்தர்களாக அதுக்கான பரிகிரகங்கள் எல்லாம் அந்நியாய கிரகீதமான பரிகிரகங்களை கொண்டு அசுச்சி மந்திரர்களாக இருந்து கொண்டு இதுக்கு மேல தம்ப மான மதாந்திதாக பவன். தம்பம் மானம் இவைகள் ரெண்டும் உடனே வியாக்கியானம் பண்ணப்படுது. அதனால பாக்கியாரிய தம்பமானோ இந்த தம்பமான மதாந்திதாக பவத்தின்னு சொன்ன இடத்துல இந்த பாக்கியாவது வியாக்கியானம் பண்ணல. ஏன் வியாக்கியானம் பண்ணல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் சாப்பிட்டு கடைசியில தம்பமானோ பிராகேவ வியாக்கியானம். நாலாவது ஸ்லோகத்தை தப்போ தர்ப்போ அபிமான அப்படின்னு சொன்னத தம்பம் அப்படிங்கிறது தர்மங்களை எல்லாம் பகவத் ஆக்ஞா ரூபமாக கொண்டு பகவானுடைய பிரீத்திக்காக தர்மங்கள் அனுஷ்டிக்க வேண்டியவைகள் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் அகலாத்தன்ன தர்மாத்மான்னு கொண்டாட வேண்டும் என்பதற்காக தர்மங்கள் அனுஷ்டிப்பதற்கு அது தம்பம். இவர்கள் தம்ப மானம். மானம்னா என்னத்தோம் மானம் அது அபிமானம் அப்படின்னாக்க தன்னுடைய வித்யை தன்னுடைய ஆதியாக்கியம் இவைகளுக்கு அனனுகூலமான அபிமானத்தை உடையவர். தான் கட்ட கல்விக்கேற்ற அபிமானம். நான் என்ன படிக்க பிஎஸ்சி படிச்சேன் அப்படின்னு பிஎஸ்சி படிச்சவனுக்கு பிஎஸ்சி படிச்சவனுக்குள்ளதான அபிமானம் இருக்குதுன்னா அது அப்படி இல்லாமல் பிஏ படிச்சு இல்ல பிரிவிஎஸ்சி படிச்சு கிடையாது அது படிச்சுட்டு பிஎஸ்சிக்கு உள்ளதான இது இருந்ததுனாக்க அது அபிமானம். அதே மாதிரி வித்யா அபிஜனம்னு நடக்கும் புலப்பெருமை இவைகள் எல்லாம் தனக்கு என்ன உண்டோ அதுக்கு அனுகூலமான இருக்கு அதுதான் அபிமானம். அதுக்கு அனனுகூலமான அபிமானம் இருக்கு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் இந்த அபிமானம் இருக்கு அதுதான் மானம். இவர்கள் தம்பமானான்விதாக வளர்ச்சி தம்பமான மதான்விதாக இல்லையா. இப்ப மத சப்தத்துக்கு வியாக்கியானம் மதஹா அத்த ஜனாதிஜன வித்யா மூலம் இல்ல அயதாயத்தை சேர்த்து ஆரம்பக இல்ல ஆரம்பகம் ஔத்தக்கியம் இல்லையா. ஔத்தக்கியம் அர்த்தம் இல்லையா. உத்ததான சிறந்தவன் ஔத்தக்கியம் கிளர்ச்சி கிளர்ச்சி எழுச்சி புரட்சி
இதுக்கெல்லாம் ஔத்தத்தியம். எல்லா பதார்த்தமும் ஒரு எழுச்சி கலைஞர், ஒரு புரட்சி கலைஞர், ஒருத்தர் கிளர்ச்சி, எழுச்சி கிளர்ச்சி, இதெல்லாம் ஔத்தத்தியம். ஏன் இந்த எப்படிப்பட்ட எது ஔத்தத்தியம் கேட்டா அயதா என்ற சேஷித ஆரம்பம் ஔத்தத்தியம். அயதா என்ற சேஷிதம் என்னத்தான் சரியல்லாததான நியாயம் அல்லாததான காரியங்களை செய்வதில் உள்ள ஔத்தத்தியம். அதுல கிளர்ந்து இருக்குது. சிவன் முதலாய் சிலர் தெய்வமாய் சிலரும் பிரம்மத்தால சிலர் தெய்வங்கள் சிலர் என்னத்தான் ஏதோ அபிமானத்தால நான் செய்யணும் என்று செய்வேன்னு இல்ல கிளர்ந்து எழுதுவதற்கு அதுதான் ஔத்தத்தியம். எப்படிப்பட்ட ஔத்தத்தியம் அப்படின்னு கேட்டா அயதாயத்தை சேஷித்த ஆரம்பட்டமான ஔத்தத்தியம். அயதாயமான சேஷிதங்களை செய்வதற்குதான ஔத்தத்தியம். அதாவது தான் என்ன பண்றோன்னே தெரியாம அயதாயமான காரியங்களை செய்வதில் ஔத்தத்தியம். அதாவது மேலேறி குதித்தது. பத்ததி பாதங்கள் அடிபற்றி நடக்கும். உத்ததின்னு கால் கீழே விடாம எப்படி குதிக்கிறது. பாதுகாப்பு 32 பரிச்சேதங்கள் 32 பத்ததி இருக்கு. ஏன்னா பாதுகைக்கு பத்ததினால கால் வைத்து அடி வச்சு நடக்கிறது பந்தது. பாதுகாப்பு 32 பரிச்சேதம். 32 பரிச்சேதம் ஒவ்வொரு பரிச்சேதும் ஒரு பத்ததி இருக்கு. பத்தியா பதவிக்கு பத்ததி கால் அடி வச்சு நடக்கிறது பத்ததி இருக்கு. பாதுகை என்ன பண்ணுவோம்? பாதுகையுடைய காரியம் பத்ததி. கால கலையிறது கால பூமியில வச்சு கவனமா நடக்கிறதுக்கு பத்ததி பேரு. காலையே பூமியில வைக்காம கால் பூமியில விடாம குதிக்கிறது இருக்குது. அதுக்கு உத்ததி இருக்கு. உத்ததி அந்த உத்ததியை உடையவன் உத்தகம். அந்த உத்தகத்துடைய சுபாவம் ஔத்தத்தியம். ஔத்தத்தியம்னா கரையிற கால்பாவம் எப்படி புரிகிறான் பார்த்து என்ன காட்சி நல்ல காட்சியத்துக்கு ஔத்தத்தியம் என்ன பரவாயில்ல. அயதாயத்தை சேஷித்தம்னா காரியம். அயதாயமான சேஷித்தத்தை செய்வதிலே சதா அந்த அதனுடைய ஆரம்பத்திலே ஔத்தத்தியம். சுவாமி எதனால சுவாமி அயதாயமான சேஷித்த ஆரம்பகமான ஔத்தத்தியம் வருது அப்படின்னு கேட்டா கிம் மூலம் சொல்லுது அப்படின்னு கேட்டா தன அபிஜன வித்யாதி மூல தான் மிகுந்த தனமானாக இருக்கிறோம், தான் மிக உயர்ந்த குலத்தை தெரிஞ்சிருக்கோம், தான் நிறைய கல்வி கட்டியிருக்கோம். இது 3 நாள் ஏற்பட்ட ஒரு மதத்தினாலே இந்த 3க்கும் 3 மதம், தனம்ங்கிற மதம், ஆபிஜாத்தியங்கிற மதம், வித்யங்கிற மதம், இது 3 கர்வம் ஏற்படும் பொழுது அது என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த 3 காரணமாக அதனாலுக்கு இந்த நன்மை அல்லாத தீமையை செய்யக்கூடியதானே அப்படிப்பட்ட காரியங்கள்ல ஔத்தத்தியம் இருக்க அதுதான் மதம். இது 3 இல்லாதவன் அந்த 3 குடும்பம் ஏற்படுறது இல்லை. 3 இருக்கணும். ஜனநாத ஐக்கியம் இருக்கிற மாதிரி 3 இருக்கே அந்த 3 கர்ப்பம். ஆக மதம் என்பதானது தன்னுடைய தன ஆதிக்கத்தாலேயோ, தன்னுடைய ஆபிஜாத்திய ஆதிக்கத்தாலேயோ, தன்னுடைய வித்யா ஆதிக்கத்தாலேயோ அகனாருக்கு இந்த அவமானம் ஒரு தீங்குகளை விளைவிக்கக்கூடியதான அந்த சேஷித்தங்கள் இருக்கிற அயதா என்ற சேஷித்தங்கள் அவைகள்ல உத்தமனாக இருப்பதுதான் மதம். இவர்கள் இந்த ஆசுர பகுதிகளிலே அவர்கள் தம்ப மான மதான்விதாக வரும். தம்பம் மானம் மதம் இவைகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அசுசிவர்கள், அசாஸ்திர விகிதமான
சாஸ்திரத்தை விகிதமல்லாதான விரதங்களை இல்ல இவர்கள் கையில் இருக்கிறதான பரிகிரகமான திரவியம் எப்படிப்பட்டிருந்தா அந்நியாய கிரகீதமான பரிகிரகத்தை கிரகிக்கிறது. அது மட்டும் இல்ல, இவர்கள் ஆசைப்படுகிறதான விஷயமானது ஒரு பொழுது அடைய முடியாததான விஷயம். அந்த அடைய முடியாததான விஷயத்துல ஆசை கொண்டு அதை சாதித்துக் கொள்வதற்காக இந்த புறப்பட்டு அஞ்ஞானத்தால பிரவர்த்திப்பவர்களாக, அந்நியாய விகிதமான பரிகிரகங்களை உடையவர்களாக, அசாஸ்திர விகிதமான வட்டங்களை அனுஷ்டிப்பவர்களாக இவர்கள் தம்பம், மானம், மதம் இப்படிப்பட்ட அசலாதுக்கு தீங்கிழைக்கக்கூடிய குணங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். காமமாசித்ய துஷ்பூரம் தம்பமான மதான்விதாக மோகாத்கிரஹீத்வா அசத்கிராஹானி பிரவர்த்தந்தே அசுச்சிவ்ரதாக சிந்தாம் அபரிமேயாம் ச பிரளயாந்தாம் உபாசிதாக காமோபோகரம் பரமாக ஏதாவதிதி நிச்சிதாக சிந்தாபல பரித்தப சிந்தாம் அபரிமேயாம் ச பிரளயாந்தாம் உபாசிதாக காமோபோக பரமாக ஏதாவதிதி நிச்சிதாக. இவர்களுடைய சிந்தை, இவர்களுடையதான எண்ணங்கள்லாம், இவருடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும்? அதாவது சிந்தாம் அபரிமேயம், அபரிமேயம்னாக்க அதே கிடையாது, பிரளயம் தான் அபரிமேயம். நாளைக்கு 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 அப்படின்னு பிரளய காலம் வந்து தாங்கள் இருக்க போவதாகவும், தாங்கள் குறிப்பிட்ட சாமர்த்தியத்தோடு காரியம் செய்ய போவதாகவும், தாங்களுடைய ஐஸ்வர்யம் அவ்வளவுதான் நினைக்க போவதாக நாளைக்கு ஆக்கிய ஸ்கோவா முமூர்ஷவா. முமூர்ஷவான்னு அர்த்தம் மரணம் அடைய போகிறது. முமூர்ஷுன்னு அர்த்தம் வாஸ்துல கர்ண மந்திரம் சொல்றது, பிராயச்சித்தம் பண்றது, இவைகளெல்லாம் மரணத்துக்கு முன்னாலே பண்ணணும். இவைகளெல்லாம் உபவீதியா இருந்து பண்ணணும். மரணம் இல்லையா முமூர்ஷுன்னு பேர பண்றது. இன்னும் மரணத்தை அடையறதுக்கு முன்னால காதுல கர்ண மந்திரத்தை சொல்லணும். அவன் மரணம் அடைஞ்சதும் அவங்க காதுல போய் சிவநாராயண மரணத்துடைய ಮೂರ್ಷೂಣಾಂತಿ ಮಂದಾತ್ಮ ನನುಸು ವಿಪ್ರನಾಗಿರ ಮಂದವಾದ್ಯೋತ್ಪನ್ನ ಮದನ್ನು ಜಗದೀಶ್ವರ ಸ್ವಾಸ ವ್ಯತಿಸುತ್ತೆ ತಸ್ಮಾತ್ ಸಂವೇದಂತೆ ಯೋಗಿ ಮಾತ್ರ ವಿಕಲ್ಪಕ್ಕೆ பிரகலாதன் பகவான் பிரபாவத்தை சொன்னான். என்ன கேவலம் में भगवत कराजन या बलम चा बलिना चा करेगा ब्रह्मादयो ने जगंगमागे ब्रह्मादयो नेरवसम प्रणीताः योगी मात्रम विकयो அதிமாத்திரம் விக்கத்தம் முன்னூறு நாம் மந்தார்த்தம் நமக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி அர்த்தமில்லாத வார்த்தைகளை யாரு புலம்புவர்கள் அப்படின்னு கேட்டாங்க, யாரு மரணத்தை அடைகிறார்களோ முன்னூறு சூனாக்கு மந்தாத்மன்னு மந்தாத்மன்னு விப்ரமாகிறாக முன்னூறு சூனாவே முன்னூறு சூ சொல்றதுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ மரணம் அடைய போகிற முன்னூறு சூவாக இருந்து கொண்டு அபரிமேயாம் சிந்தா அபரிச்சேர்தான் பிரளயாந்தான் சிந்தா இல்லையா என்ன நினைப்பார், இது நான் இவ்வளவு நாள் இருக்கிறதோ அவ்வளவு நாள் இருக்கிறேன், எனக்கு போய் என் பிள்ளை எனக்கு போய் என் பேரன்னு சொல்லி பிரளயாந்தமாக தனக்கும் தன் சந்ததிகளுக்கும் இல்ல பரிசுகளை தேடி வைப்பதற்காக சிந்தனை பண்ணி மாம்பது 10 வீடு தான் இருக்குன்னா 10 தலைமுறைக்கு 10 தலைமுறை தான் காணும். அதுக்கு 11 தலைமுறைக்கு சம்பந்திக்கலாம் என்ன பண்ணுவாங்க, சரி இன்னும் 2 வீடு வாங்க அப்படின்னு
பிரளயாந்தாம் அபரிமேயாம் சிந்தாம் ஸ்வயம் மும்மூர்சூசன். அத்யவா ஸ்வோவா, அத்யன இன்றைக்கோ சோவா நாளைக்கோ மரணம் அடைய போகிற அல்ப ஜீவியாக இருக்கக்கூடிய மும்மூர்சுவான இவன் பண்ணக்கூடிய சிந்தையோ சிந்தாம் அபரிமேயம். அபரிமேயம் அபரிச்சேத்தியம் பிரளயாந்தம் பிராகிருத பிரளயாவதிக்காக சாத்திய விஷயம் பார்த்துட்டார். பிராகிருத பிரளய காலம் எப்ப வரும்? பிரம்மாவுடைய ஆயுள் முடிஞ்சு பிராகிருத பிரளயம் தற்பரியந்தமாக இருக்கக்கூடிய தனக்கு சம்பதிகளுக்கு சாத்தியமான விஷயங்களை அதை சம்பாதிக்கிறதுல இந்த தற்கா விஷயம் உபாசினாக ததா காமபோக உபரமாக. அது மட்டும் இல்ல, காமபோக உபரமாக அப்படின்னா அதாவது காமபோக புருஷார்த்த காமபோகையே காம புருஷார்த்தா இது பரமபுருஷார்த்தம். காமோபோகையே பரமபுருஷார்த்தம். அவன் சார்பாக சொல்லுவான். சார்பாக என்ன தெரியுமா, இந்த திறந்திருப்பா சுத்தம் பேசி நிறைய கடன்களை வாங்கி நிறைய உடம்பெல்லாம் சேர்த்து வச்சு இந்த 100 பக்திகளை கல்யாணம் பண்ணி காமபோகத்தை அனுபவிப்பதும் பரமபுருஷார்த்தம். ஏன்னா சரீரம் பேசுனா ஒண்ணுமே கிடையாது, ஆத்மா நல்லா ஒண்ணும் கிடையாது. பக்தி கூட்டத்தை வேகத்தையே புறாக எப்ப போட்டாருன்னா கொண்டே வைக்கணும். அப்படியே சாமி ஒண்ணு ஆண்டு வச்சுட்டு போல அப்படியே கொண்டு போய் வச்சா தேவைப்பட்ட வெறுங்கை வீசி வந்தாச்சு. எங்க இருக்கோடைய ஆத்மா வேகம் தான் இருந்தது. அந்த வேகத்தை பசுமா பண்ணியாச்சு. அப்புறம் ஆத்மா வந்து ஒண்ணும் கிடையாது, ஆத்மாவுக்கும் ஒண்ணும் கிடையாது. அதனால சுத்தம் சுத்தம் சொத்தம் நடக்கும் எல்லாமே இங்க இருக்கிற காலத்துல இருக்கிற காலத்துல கட்டிக்கிட்டு ஊருக்கு வேஷ்டி இல்லாம வச்சு கந்த வேஷ்டி ஐந்து வேஷ்டி வச்சுட்டு இல்ல அப்புறம் சாப்பிட பிரசாதம் பஜ்ஜி பண்ணி அழகா அதான் நடக்கும். சொர்க்கம் இது அப்படின்னு கேட்டாங்க. நல்லா நீங்க பாருவான் காசு உடம்பு செப்பா இருக்குது. 100 பக்திகளை கல்யாணம் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு வாரத்துக்கு கூட மாற்றி வரல சாமி கேட்காரு. இதுதான் பரம புருஷார்த்தம். யாரு ஈஸ்வரன் அப்படின்னு கேட்டா இல்ல பிரத்யேகமா இருக்க ராஜா என்னென்ன காலம் உடம்பு எப்படி எத்தனை பத்திரிகள் பாரு அங்க பிறந்த ஊருக்கும் அந்த உடம்பா கட்டி போட்டுருக்கான். அவன் தான் ஈஸ்வரன். அதான் சார்பாக பரவ புருஷார்த்தம். அதனால காம உபபோகம் இருக்கேன். சுத்திரமான 3வது புருஷார்த்தமாகிற காமத்துடைய அனுபவம் இருக்கு. அதையே பரம புருஷார்த்தமாக கொண்டவர். காமோபோக இந்த உபரமாக அதுதான் பரம புருஷார்த்தம் என்று எண்ணி ஏதாவது இது காமோபோகம் தான் பரம புருஷார்த்தம். இதை பார்த்து இதோ அதிகா புருஷார்த்தா நவித்தியதே இது சஞ்சாத்த நிச்சயம். இதனுடைய சம்சயமே கிடையாது. மோட்சத்தை பத்தி விட கொஞ்சம் சம்சயம் உண்டு. ஆனா இந்த காமோபோகம் தான் பரம புருஷார்த்தத்துக்கு அந்த நிச்சயம் நின்றார்கள். இதெல்லாம் ஆசுர பகுதிகளுடையதான 3 ஆசுர பகுதிகளுடைய சுபாவம் சொன்னோம். இந்த ஆசுர பகுதியுடைய பிரவருத்தி இப்படி பிரவருத்திப்பாங்க. ஆகாபாதத்தை பத்தாக காமக்ரோதபராயணாக ஈகந்தே காமபோகார்த்தம் அந்நியாயேன அர்த்தசஞ்சயான். ஆகாபாதத்தை பத்தாக ஆகாபாதம்னு ஆசையும் பாசமும் இல்லை, ஆசையாகிற பாசம். பாசம்னா என்ன? கைது பல செய்கிறீர்கள் தெரியும். இந்த ஆத்மாவுக்கு பரிசுத்தமான இந்த ஆத்மாவுக்கு ஞானஸ்வரூபனான ஞாதாவான இந்த ஆத்மாவுக்கு இந்த பிரகிருதி பரிணாமான அசுத்தமான சரீரத்துல இவன் எப்படி வந்து இந்த சம்பந்தம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா குணசம்பவம் இல்லையா இவனுக்கு நான் பூர்வம் பண்ண அனாதியான கர்மாவினால வர சப்பரிசம குணங்கள்னால
இந்த கர்மாக்களை பண்ணி கர்ம பலன்களை அனுபவிக்கணும் இச்சை உண்டாச்சே, அதுதான் இவனுக்கு இந்த பதில் சம்பந்தத்துக்கு தெரியும். அந்த ஆசை தான் இவன் இந்த சரீரத்தை கட்டி போட்டு ஆசையாகிற சதம். சதம்னா என்னத்தம்? சதம்னா 100 அர்த்தம் இல்ல, அனங்கேயமான ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்கு ஆசை ஜாஸ்தி. அது இந்த ஆசுர பிறகுகளுக்கு ஆசையாகிற பாச சதம். பல செய்தி நீ வந்து ஒருவன் செய்தில்லை. ஆசா பாசகதை ஆசாக்கிய பாசகதை பத்தா பத்தான கட்டப்பட்டவன். ஆசை ஆசை என்கிறதான கணக்கற்ற பாசங்களால் கட்டப்பட்டவன். ஆசா ஆசா பாசகை பத்தாக காமக்ரோத பராயணாக. பராயணாக அதே கனிஷ்டாக காமக்ரோதைக்கு பராயணாக. ரஜோகுலத்துடைய வளர்ச்சியினால எதை பார்த்தாலும் அது ஆசைப்பட்டது. ஆசைப்பட்டு அது கிடைக்காத போன உடனே அதுக்கு காரணமாக வேலை சொல்லுவேன் அவர்கள் மேல அவர்களை சிந்திக்கிற சோதத்தை காமம் சோதம் இவைகளையே நிஷ்டையாகப்பட்டது. சுவாமி எப்பவும் பார்த்தா ஒன்று காமத்தில் இருக்க ஒரு சோதத்தில் இருக்காரு, ரெண்ட தவிர வேற எதுவுமே இல்லாதபடி காமம் சோதைத்த நிஷ்டா. காமே குரோதேக ஏகனிஷ்டாக அதான் காமக்ரோத பராயணாக. ஆசாபாச சதைர் பத்தாக காமக்ரோத பராயணாக ஈசந்தே காமபோகார்த்தம் அந்நியாயன அர்த்தசங்கையான. இந்த காமோபோகார்த்தம் ஐயா இவர்களுக்கு காமங்களை அனுபவிப்பதுதான் இவர்களுக்கு பிரதானம் அப்படின்னு சொன்னாங்க. அது சும்மா வரைக்கும் அதுக்கு நிறைய பெருசு இல்லையா? காம உபபோகார்த்தமான அர்த்தமா தெரியுது இல்லையா? அதை இல்லையா அந்நியாயன அர்த்தம் இவருக்கு இருக்கிறதானே இச்சைக்கு நியாயமா சம்பாதிச்சாலும் போறாரு. ஒரு அளவோட காம உபபோக இச்சை இருக்கிறதுனால நியாயத்தால சம்பாதிச்சு நியாயன சம்பாதிச்சு நியாயன அர்த்தம் செய்யணும்னு அதை பண்ணலாம். இவனுக்கும் ஆசாபாசதை பத்தா காமக்ரோத பராயணா இவன் காம உபபோகார்த்தம் நியாயமா சஞ்சிதமான திரவியம் போராது. ஆனால் அந்நியாயன சஞ்சித திரவியம் நிறைய பேர் ஏமாந்தாதான் இவருக்கு இவன் அனுபவிக்க நினைக்கிற காமத்தை அனுபவிக்கணும். அதனால காமபோகார்த்தம் அந்நியாயன அர்த்த சஞ்சயம் ஈகந்தே. ஈகந்தேன்னு அர்த்தம் ரொம்ப இச்சையோட பிரவர்த்திக்கிறார். சில அந்நியாயம் அர்த்த சஞ்சயம் கொண்டு வர்றது. ஐயோ தலைவலியே இப்படி பண்ணதுக்கே அப்படின்னு நினைச்சு பண்ணுறது. இவர்களும் அந்நியாயன அர்த்த சஞ்சயத்தை ரொம்ப விரும்பி செய்வது. ஈகந்தே ஈகா அப்படின்னா விருப்பம், விருப்பத்தோட பிரவர்த்திக்கிறது ஈகா. ஈகத்தை பிரபத்தத்தை ஈகத்தை இது உபயமற்ற சமான விஷயம். தத்திர ஈகையா நிஷ்பாதயம் இது விபக்தி தத்துவம். எல்லாமே அனுபவிச்சான். அடுத்தபடியா இதமத்திய மயாலப்தம் இமம் பிராப்திய மனோரதம் இதமத்தி இதமபிமே பவிஷ்யதி குணர்தனம். இதுதான் இன்னும் இவருடைய மனோபாவத்தை சொல்லப்படுற